ரொம்ப நல்லா இருக்கு சிந்து. 2 பேரும் பத்திரமா எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துட்டு வாங்க. ஆமா அத்தை. நம்ம ஒரு தடவை நீங்க, நானு, டாக்டர், ஆறுமுக மச்சான், பைரவி, காயத்ரி நம்ம எல்லாரும் சுத்தி பார்க்க வரலாம் கொடைக்கானலுக்கு. கண்டிப்பா போலாம். என்ன? சரிங்க அத்தை. டாக்டர் கிட்ட போன கொடுக்கறேன், பேசுங்க. சரி சரி குடு. பெரியமா. சிவா, சிந்து முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியாயா? நீ எப்பவுமே சிந்துவை இப்படி சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ. சிந்துவுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு வாயா. சரிங்க பெரியமா. சரி சிவா, நல்லபடியா சுத்தி பாருங்க. பத்திரமா இருங்க. என்ன, நான் போனை வச்சிருவா? சரிங்க பெரியமா. சரியா, வைக்கிறேன். டாக்டர், அத்தை சொன்னதை கேட்டல? கொடைக்கானல் புல்லா ஒரு இடம் விடாம எனக்கு சுத்தி காட்ட சொல்லிருக்காங்க. ஒழுங்கா சுத்தி காட்டாம என்னை ஏதாவது ஏமாத்துன அப்புறம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஏய், இரு இரு. ஏமலே தண்ணி தெளிக்கிற? இந்தா. டாக்டர், இங்க ஏதோ பட்டாணி கார்டன். பட்டாணியா? பொட்டானிக்கல் கார்டனா? ஆமா 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 ஆமா. என்னை கூட்டிட்டு போறியா டாக்டர்? கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் டாக்டர். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் சிந்து, என்ன பண்ற? போட்ல நின்னு இப்படி எல்லாம் குதிக்க கூடாது. உட்காரு. இப்படி எல்லாம் பண்ணேன்னா போட் கவுந்துரும். உட்காரு. கவுண்டா என்ன டாக்டர்? ஏன் டாக்டர், உனக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. என்ன டாக்டர் சொல்ற? நிஜமா உனக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. டாக்டர் டாக்டர், உனக்கு நீச்சல் கத்து கொடுக்கறேன், வா. ஏய், என்ன நீ இந்த தண்ணியில நீச்சல் சொல்லி கொடுக்க போறியா? தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. கை கால்லாம் அப்படியே விரைச்சு போயிரும். பயப்படாம வா டாக்டர். சிந்து, அதெல்லாம் வேணாம். கத்து கொடுக்கறேன், வா. சிந்து வேணாம். இங்க பாரு, சொன்னா கேளு. இப்போ நீயா தண்ணில குதிக்க போறியா இல்ல நானே புடிச்சு தள்ளட்டா? வேணாம் வேணாம், இரு இரு. பயப்படாத டாக்டர், நான் உன்னைய தண்ணில எல்லாம் புடிச்சு தள்ள மாட்டேன், சரியா? உன்னெல்லாம் நம்ப முடியாது. பயப்படாத. ஏய், என்ன பண்ற? விடு டாக்டர். ஏய் சிந்து, சொன்னா கேளு, உட்காரு. நீ வா. ஏய் வா. ஏய் சிந்து, உட்காரு. சொன்னா கேளு. சரி, நீ வா. ஐயோ, நான் வர மாட்டேன். வா டாக்டர். ஏய், நான் புடிச்சறேன், வா. வா 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 வா. அது நல்லா இருக்குல? ஏய், என்ன சிந்து இதெல்லாம்? நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கொடைக்கானலுக்கு வந்தா நீ சிந்து கூட ஜாலியா போட்ல சவாரி பண்ணிட்டு இருக்கியா? சிந்து, இதான் நீ சிவா கூட இருக்கிற கடைசி தருணம். சிவாவை கொடைக்கானல் கூட்டிட்டு வந்ததே உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு தான். உன் ஊர்ல உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இங்க என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போகுது. டாக்டர், உன் போன கூட. எதுக்கு? கூட டாக்டர் சொல்றேன். டாக்டர், வா நம்ம போட்டோ எடுக்கலாம்.
அத்தை மாத்திரை போட்டுக்கோங்க. குடுமா. பார்த்து. பைரவி, ஆறுமுகம் எங்கம்மா இருக்கான்? ரூம்ல தான் அத்தை இருக்காரு. அவனை கொஞ்சம் கூப்பிடுமா. அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. சொல்லு மகா. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த தொல்லை எங்க வந்து உட்காந்துருக்கு போ. சொல்லு மகா, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம எசக்கிய பத்தி தான்க்கா. என்ன விஷயம்னு சொல்லு. எசக்கிக்கு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எந்த பொறுப்பும் கொடுக்காம இருந்தீங்க. இப்ப அவன் உங்க மருமகன் ஆயிட்டான். இனிமே அவனுக்குன்னு சில பொறுப்புகளை நீங்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்க்கா. அப்பதானே எதிர்காலத்துல அவனால காயத்ரிய சந்தோஷமா பாத்துக்க முடியும். எசக்கிக்கு நான் என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கற? அக்கா, மாமா இருந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகம் தான் வியாபாரத்துல உள்ள எல்லா வரவு செலவையும் பாத்துக்கிறான். இனிமே எசக்கியையும் ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லுங்கக்கா. அப்பதானே காயத்ரிக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்ம புருஷனுக்கும் இந்த வீட்டுல முக்கியத்துவம் இருக்குன்னு அவன் நினைப்பா. என்னக்கா நீங்களே இப்படி யோசிக்கிறீங்க? எசக்கி உங்க மக கழுத்துல தாலி கட்டிருக்காங்கக்கா. அவனை வெறும் பயலா இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்க போறீங்களா, இல்ல அவனை ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்து அவனை கௌரவமா இந்த வீட்டுல வச்சுக்க போறீங்களா? ஏ மகா, இசக்கிக்கு என்ன தெரியும்னு அவனை அதுக்குள்ள ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்ற? அவன் இது வரைக்கும் ஏதாவது பொறுப்பான வேலை பண்ணிருக்கானா? சும்மா தண்டமா ஊரு தானே சுத்திக்கிட்டு இருந்தான். வாய முடுங்க. இன்னொரு தடவை என் தம்பிய பத்தி ஏதாவது பேசுனீங்க வேற மாதிரி ஆயி போயிடும். அக்கா பாத்தீங்களா அக்கா, உங்க முன்னாடியே உங்க மருமகனை எவ்வளவு கேவலமா பேசுறாருன்னு. இப்படி இவரே பேசுறாருன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எசக்கி என்னென்ன பேசுவாங்க. அக்கா, இப்படிலாம் பேசுறது மட்டும் காயத்ரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எப்படி துடிக்கும்க்கா. இப்படிலாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் எசக்கிய ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்க சொல்றேன்க்கா. முதல்ல அவன் ஆறுமுகத்துக்கிட்ட வேலை செஞ்சு தொழில கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம். பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கல, இங்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க. நான் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன்க்கா. ஆறுமுகம், நீ என்னப்பா நினைக்கிற? அம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்மா. வாசு மாமா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இசக்கியும் கூட வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். என்னக்கா என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சித்தி, எசக்கிய நான் என் கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஐயோ, தாய போல புள்ள நூலை போல சேலை சும்மாவா சொன்னாங்க? அப்படியே அன்னபூர்ணி அக்கா யோசிக்கிற மாதிரியே யோசிச்சிருக்க. அக்கா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே?